அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் 21வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ஆவார். இந்த நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் உள்ளது. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ஆவார். 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் மகர ராசியில் உள்ளது. மகர ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் ஆவார். உத்திராடம் நட்சத்திரம் ஆண் பெண் இருபாலருக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம். உத்திராடம் ஆண். இவர்கள் பெரும்பாலும் அரசு துறையில் பணிபுரிவார்கள். குறிப்பாக பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிவார்கள். இவர்களது தந்தை பெரும்பாலும் பெரிய மனிதராக இருப்பார். இவர்கள் பெரும்பாலும் அம்மா அப்பா பிள்ளையாக இருப்பார்கள். கிடைக்காத விஷயத்தை நினைத்து இயங்குபவர்களும் இவர்களே ஆவார்கள். பூர்வீக சொத்து உடையவர்களும் இவர்களே. பணத்திற்காக அதிகமாக உழைப்பவர்கள். மற்றவர்களை பற்றி மறைமுகமாக பேசக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். ஈகோ உடையவர்கள் இவர்களே. ஒரு சிலர் டாக்டராக இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. நண்பர்களுடன் அதிகமாக பேசுபவர்களும் இவர்களே ஆவார்கள். மேலும் நண்பர்களுடன் கூட்டு தொழில் செய்வார்கள். தொழிலில் ஏமாற்றம் அடையும் வாய்ப்பும் உள்ளவர்களும் இவர்களே ஆவார்கள். எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்ய மாட்டார்கள். 50 வயதிற்கு பிறகு வாழ்க்கையை உணர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்கள் கடவுள் பக்தி அதிகம் உடையவர்கள். ஜீவ சமாதி தரிசனம் செய்வார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் லேட்டாகத்தான் திருமணம் நடக்கும். ஒரு சிலருக்கு திருமணம் அமைவதில்லை. ஷேர் மார்க்கெட்டில் பணம் அதிகம் போடுவர்களும் இவர்களே ஆவார்கள். எப்போதும் நெகட்டிவாகவே பேசுவார்கள். நண்பர்களுக்கு அதிகம் உதவி செய்பவர்களும் இவர்களே ஆவார்கள். உறவினர்களை மதிக்க மாட்டார்கள். மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திணறுபவர்களும் இவர்களே ஆவார்கள். இவர்கள் வாழ்நாள் முழுவதும் குரு பகவானையும் சிவபெருமானையும் வணங்கி சிறப்பான பலனை பெறலாம். உத்திராடம் பெண்கள் உலக விஷயங்களை அதிகம் தெரிந்து வைத்திருப்பவர்களும் இவர்களே ஆவார்கள். சற்று சுயநலவாதி இவர்கள். 50% அரசு துறையிலும் 50% தனியார் துறையிலும் பணிபுரிவார்கள். எப்போதும் இவர்களும் நெகட்டிவாக பேசுவார்கள். பெரும்பாலும் ஆண்களைப் போல பெண்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருப்பார்கள். காவல்துறையில் அதிகமாக பணிபுரிவர்களும் இவர்களே ஆவார்கள். சிக்கனமானவர்கள். சற்று கரிமதனம் உடையவர்கள். ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமைவதில்லை. இவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிவபெருமானையும் குரு பகவானையும் வணங்கி சிறப்பான பலனை பெறலாம். வாழ்க வளமுடன், நீங்கள் நலமுடன். நன்றி, வணக்கம்.